ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருள் கைக்கு வாங்குறதுக்குள்ளே படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. அந்த ஈகார்ட் லாஜிஸ்டிக்ஸில் இருக்க அந்த டெலிவரி பர்சன், அந்த ஹப் இன்சார்ஜு, அந்த ஆக்டிங் ஏரியா மேனேஜர், இல்லைனா ரியல் ஏரியா மேனேஜர், ரிலேஷன் மேனேஜர் எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு கஸ்டமருக்கு வேல்யூ கொடுக்கல. நமக்கு நம்ம பொருளை நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம கைக்கு வராமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் லெத்தார்ஜியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியாக கூட அவங்க ரவுடிசம் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தாங்க. ஓகேவா? எங்கள் வீட்டு முன்னாடி சிசிடிவி கேமரா இருந்ததுனால நான் தப்பிச்சேன். போலீஸ்க்கு நான் உடனே கால் பண்ணி போலீஸ்காரங்க வந்ததுனால நான் அன்றைக்கி தப்பிச்சேன். இல்லைன்னா அவங்க பண்ண தப்புக்கு 100 மடங்கு தப்பு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு மாற்றி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அறிவுன்றதே இருக்காது போல். ஒரு வேலை பார்த்து அதில் சம்பாதிக்கிறானுங்க இல்லையா, அதுக்கு அவங்க பிச்சை எடுத்து பிழைக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தங்க கூட வர்த்தே கிடையாது. ஒரு சர்வீஸில் இருக்காங்கன்னா கஸ்டமருக்குன்னு ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு கூட துப்பு இல்லாத நாய்ங்கெல்லாம் எதுக்கு அங்கே வேலை பார்க்குதுங்க? ஸோ இந்த அளவுக்கு தான் நான் ஜியோ மார்ட்டில் நான் பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ ஜியோ மார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரிட்டர்ன்டுன்னு போட்டிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, மேலே துணி காய போடுறதுக்கு அந்த ரோப்பு அறந்து போகுது. நான் அது பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை. வருஷத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணால் பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் இருக்குது. பெட்ஷீட்டுக்கெல்லாம் மேலே கொண்டு போய் தான் போட முடியும். ஓகேவா? அதனால் அங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்து நான் வாங்கியிருந்தேன். இதை நான் ஆர்டர் போட்டு ஒரு 7 நாள் 10 நாள் கழித்து தான் டெலிவரி கொடுக்கறதா சொன்னாங்க. நான் ஆர்டர் போட்டதுனோ 17ஆம் தேதி 12ஆம் தேதி டிசம்பரா 17ஆம் தேதி டிசம்பரான்னு தெரியல. இது எனக்கு 23ஆம் தேதியே கிடைக்க வேண்டிய ப்ராடக்ட்டு. இது பாருங்கள், நம்மளுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அவுட் ஃபார் டெலிவரி போட்டானுங்க. ஆனால் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் டம்மி நம்பரு. இல்லைனா நான் கால் பண்ணுறப்ப வேறு ஒரு சிலர் எடுக்கிறாங்க. எங்கள் நம்பர் எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல. உங்கள் பின்கோடுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. இந்த மாதிரி அவங்க மாற்றி மாற்றி அந்த லாஜிஸ்டிக்ஸில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலையை கரெக்டாக பார்க்க கூட தெரியல. அது ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு கூட கெப்பாசிட்டி இல்லாதவங்கலாம் எதுக்கு அந்த மாதிரி ஹப்பு நடத்துகிறாங்க, எதுக்கு அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. நமக்கே சொல்லாமல் கொள்ளாமல் ரிட்டர்ன் போட்டு வச்சுருக்கானுங்க. இது பாருங்கள், இது நான் ஆல்ரெடி ப்ரீபெய்டு ஆர்டரு. நான் எவ்வளோ மல்லு கட்டியிருக்கேன் தெரியுமா? இதுக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு அவன் ரிட்டர்ன் போட்டு வச்சுருக்கான். கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் கூட நமக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி ரிட்டர்ன் போட்டுட்டான். ரீஃபண்டும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஆயிடுச்சு. நான் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டில் தான் வாங்கியிருந்தேன். செக் பண்ணேன், எனக்கு ரீஃபண்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், 17ஆம் தேதி நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அண்டர் ப்ராசஸ்ஸு, ஷிப்டு, அவுட் ஃபார் டெலிவரி. அவுட் ஃபார் டெலிவரின்னு 3 தடவை வந்துச்சுங்க. அவனுங்களா அவுட் ஃபார் டெலிவரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை கையில் கொடுக்காம ரிட்டர்ன் அனுப்பிடுறானுங்க. ஸோ இப்போ நீங்கள் மெசேஜில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பிரஸ் பீஸ் மூலமாக தான் எனக்கு இது டெலிவரி வர வேண்டியது. அவங்க நெமிலிச்சேரியில் இருக்காங்க. நெமிலிச்சேரி இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இங்கே அவங்க வண்டிங்க இந்த பக்கம் போது வருது, நான் பார்த்துட்டேன். மேபி இந்த ஃப்ளிப்கார்ட் அந்த டெலிவரி பையன் ஏதோ நம்மளை பற்றி எல்லார்கிட்டேயும் தப்பு தப்பாக பரப்பி விட்டு நம்மளோட பொருளை நம்ம கைக்கு கொண்டு கொடுக்காத அளவுக்கு பண்ணுறானுங்க போல். டெலிவரி நாட் அட்டெம்ப்டட்னு வருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வீட்டில் யாரும் இல்லைன்னு பொய் சொல்கிறாங்க. இந்த நம்பர்லாம் இதில் போட்டிருக்காங்க இல்லையா, ஃபார் குயரி கால்னு. அந்த நம்பருக்குலாம் கால் பண்ணால் டம்மி நம்பராக இருக்குது. இல்லைனா எடுத்துகிட்டு எங்கள் நம்பர் எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல, நீங்கள் இன்சார்ஜை கேளுங்க, சூப்பர்வைசர் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுக்குறாங்க. அந்த இன்சார்ஜுக்கு ஃபோன் பண்ணால் அவனும் ஆரம்பத்தில் 2-3 தடவை எடுத்தான். அதுக்கப்புறம் அவனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அந்த சூப்பர்வைசரு கூடயும் மல்லு கட்டியாச்சு. ஒரு 130 ரூபா பொருளுக்கு கைக்கு வாங்குறதுக்குள்ளே நாய் படாத பாடாக இருக்குது. அளவு ஏன் தான் இப்படி இருக்கானுங்கன்னு தெரில. ஸோ இது பாருங்கள், ஜியோ மார்ட்டில் இருந்தே எனக்கு வந்துடுச்சு. ஜியோ மார்ட்டில் கஸ்டமர் கேர்க்குள்ள மல்லு கட்டினேன், எக்ஸ்பிரஸ் பேஸில் கஸ்டமர் கேர்க்குள்ள மல்லு கட்டினேன். அதுக்கப்புறம் அதோட இன்சார்ஜு, அதோட சூப்பர்வைசரு, யாருங்க இவனுங்கெல்லாம்? இவனுங்க கிட்டலாம் நான் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுங்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது. எல்லாம் பொய் பித்தலாட்டமாக இருக்குது. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குது. பட் நோ ஒன் இஸ் ஹோம் வில் ட்ரை அகைன் டுமாரோவான். நான் வீட்டில் தானே குத்துக்கல்லாக இருக்கேன், நான் என்ன செத்தா போயிட்டேன்? பொய். அவன் இங்கே வரவே இல்லை. நெமிலிச்சேரிலேருந்து இங்கே வரத்துக்கு நோகுதான் அவனுங்களுக்கு.
அப்படி இல்லைன்னா அப்போ வந்து இந்த பின்கோடு இந்த பெருமாள்பட்டு வேப்பம்பட்டுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது, டெலிவரி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லி தொலைங்க. எதுக்கு எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்காம இந்த மாதிரி எல்லாம் வந்து அட்டோடியம் பண்ண வேண்டியது. சம்மந்தமே இல்லாமல் நேற்று நைட்டு, ஹாய் யுவர் ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் அக்செப்டட், ஏதாவது ப்ரீபெய்ட் ஆர்டராக இருந்தால் ரீஃபண்ட் ஆகிடும் சொன்னாங்க. இப்படி தான் வந்து நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை திருப்பி அனுப்பிட்டான். ஏன்னா எனக்கு திருப்பி அனுப்புறதுக்கு அங்கே வழி இல்லை. ஆப்ஷன் இருந்தால் இவ்வளோ மல்லு கட்டாமல் நானே வந்து ரிட்டர்ன் போட்டு விட்டுருப்பேன். இங்கே பாருங்க, இந்த ஐடியெல்லாம் போட்டு இஸ் ரீஷெடியூல்டு டு 13 போட்டு வச்சுருக்கான். 23ஆம் தேதி கொடுக்க வேண்டியது 30ஆம் தேதி போட்டு வச்சுருக்கான். 30ஆம் தேதி கொடுக்கவே இல்லை, ரிட்டர்ன் அனுப்பிட்டானுங்க பாரதேசி நாய்ங்க. சாரி ஃபார் த இக்கப். எதுக்கு இதெல்லாம்? சும்மா வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடு டெக்ஸ்ட் இதெல்லாம். வி மிஸ்ட் யூ, ட்ரை டு டெலிவர் பட் நோ ஒன் இஸ் ஹோமா. பொய், எல்லாம் பொய். எப்படி தான் இந்த மாதிரி வந்து ஃபேக்காக வந்து அங்கே போடுறாங்க, அதை எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியலையே. கம்ப்யூட்டரில் கூட இந்த மாதிரி இந்த பொருள் அது நான் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு நான் வாங்கியிருந்தேன். 30 ரூபா டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருந்தேன். அது 150 ரூபா பொருள், 160 ரூபா பொருள் போல். இப்போ அந்த டிஸ்கவுண்ட்டு வீணாக போச்சு. நம்ம அமௌண்ட்டும் வந்து ப்ரீபெய்டு ஆர்டரு, அது ரீஃபண்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆக்சிஸில் சீக்கிரமாக வந்துடுச்சு. ஒரு சிலதுலலாம் வந்து 10 நாள் எடுக்கும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அந்த காசு. ஸோ இது வந்து சின்ன பொருளாக தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் தைரியமாக சரி போட்டு விட்டேன். ஜியோ மார்ட்டில் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. அதில் வேறு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லை. அதனால தான் நான் நம்பி போட்டு விட்டேன். ஒரு பொருளுக்காக கிட்டத்தட்ட 15 நாள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த 15 நாளும் உட்காந்து ஒவ்வொருத்தர் நம்பராக கால் பண்ணி வந்து நம்ம கெஞ்சிக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. நல்லாவா இருக்குது? இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்குதா, இல்லைன்னா எனக்கு மட்டும்தான் நடக்குதா? சனியனுங்க ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. இப்போ இந்த நம்பர் வந்து நான் கண்டுபிடிச்சேன், ஓகேவா? இதுக்கு முன்னாடி இன்சார்ஜ் நம்பரும் கண்டுபிடிச்சேன். அந்த ஆள்கிட்ட பேசினேன். அந்த ஆளும் வந்து ரெஸ்பான்ஸு சரியாக இல்லை. அதுக்கப்புறம் இது சூப்பர்வைசர் சொல்லிட்டு இந்த பையன் நம்பர் கண்டுபிடிச்சி நான் அவனுக்கு பேசினேன் நிறைய நாள். ஒவ்வொரு நாளும் வந்து லவ்வர் கூட பேசுகிற மாதிரி வந்து இவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. அவனுங்க ஃபோன் பிக் பண்ண மாட்டேங்கிறானுங்க. உடனே வாட்ஸ்அப்பு போட வேண்டியதாக இருக்குது. ஸோ எதுக்கும் வந்து ஆன்சர் இல்லை. அவன் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. நாளைக்கு கொடுப்பேன்னு சொல்லுவான், ஆனால் வந்து கொடுக்க மாட்டான். நைட்டு 10 மணிக்கு நம்ம வந்து மெசேஜ் வச்சா இங்கே பாருங்கள் ஃபோட்டோ, அதே ஃபோட்டோவை 10 தடவை மாற்றி அனுப்புகிறான். ஒன்றுமே இல்லை. அது வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். பாருங்கள் பையனுக்கு எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு. ஆக்சிடெண்ட் ஆச்சு ப்ரோ, மார்னிங் கொடுத்து விடுறேன். ஓகே. நானும் வந்து உண்மைன்னு நினச்சி ஓகே எஸ்ஆர் கிட்ட ஓகேவா, சாரி ப்ரோ ப்ளீஸ் மறக்காமல் கொடுத்து விடு, இட்ஸ் ஓகே. ஓகே ப்ரோ. மறுபடியும் வந்து மறுநாள் ஃபோன் பண்ணி அவனுங்களே கவரை பிச்சுட்டானுங்க. அவனுங்களே கவரை வாண்டடாக பிச்சுட்டு ஸோ உங்களோட ப்ராடக்ட்டு வந்து இறங்கினப்பவே உங்களுக்கு பார்சல் வந்து நல்லா இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்க பொருள் இதுதான் சொல்லிட்டு சொல்கிறான். ஆமாம்ப்பா, அதை தான் நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு 130 ரூபா பொருள், இதெல்லாம் நீங்கள் ரிட்டன் அனுப்பாதீங்க, தயவு செஞ்சு கொடுத்து விடுங்க, எனக்கு துணி காய போட முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் அவன் அப்போ கூட கொண்டு வந்து கொடுக்கல. அவுட் ஃபார் டெலிவரி இன்னும் வரல, டெலிவரி பர்சன் நம்பர் கொடுப்பான்னு கேட்டால் வெயிட்டுன்னு சொல்கிறான். வைப்பா இன்னும் டிலே ஆகுமான்னு கேட்டதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் இவனோட இன்சார்ஜ் நம்பர் கொடுத்துட்டான். அந்த மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து அவன்கிட்ட மல்லு கட்டி தான் முடியாமல் இவன் நம்பர் கண்டுபிடிச்சி இவனுக்கு பேசினேன். அவன் நம்பர் கொடுத்து இவன் பேச சொல்கிறான். ஒருத்தன் கை காமிச்சிக்கிட்டு ஒரு வேலையை ஒரு வேலையை உருப்படியாக பார்க்காம தாலி அறுக்கிறானுங்க, சம்பளம் வாங்குறானுங்களே, அதில் சாப்பிட்ற சோறு ஒட்டுமா? அவர் எடுக்கலன்னு தான் உன் நம்பருக்கு வந்தேன். மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தா அட எப்பா அப்படின்னு கேட்டேன். நீ இன்னைக்கு அனுப்பி விடுறேன்னு சொன்ன தானே, என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஒரு பொருள் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு கேட்டால் ஒரு பதிலும் கிடையாது. கால் பண்ணிங்களா, ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லை, அப்புறமா கால் பண்ணிங்களா நொட்டினீங்களான்னு கேட்க வேண்டியது. நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். என்ன ஒருத்தவங்க வந்து இங்கே வந்து மெடிசன்ஸ் வந்து ஆன்லைனில் போடுறாங்க, அது வீட்டுக்கு வரத்துக்குள்ளே செத்து அவங்க எல்லாம் எலும்பானதுக்கப்புறம் தான் அந்த பொருள், அப்போ கூட வராது போல், இவங்க மல்லு கட்டுவானுங்க போல். கம்முன்னு இவனுங்க எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து வந்தால் கூட நல்லாயிருக்கும். இந்த எக்ஸ்பிரஸ் பீஸு, இந்த கார்ட்டு, இந்த இளவு, இது எல்லாமே வந்து ஒன்று ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் அவங்க வந்து பண்ணட்டும். இல்லைனா கஸ்டமருக்கு இவ்வளோ குறைச்சல் கொடுக்குற இந்த கார்ட் லாஜிஸ்டிக்ஸு, இந்த எக்ஸ்பிரஸ் பீஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இழுத்து மூடிட சொல்லுங்கள் தயவு செஞ்சு. கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்து இவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும்.
இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த கம்பெனிக்கு பேர் கெடாத மாதிரி அந்த ஒர்க்கர்ஸாவது நல்லபடியாக வந்து செலக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். எதுவுமே இல்லாத பட்சத்தில் அதெல்லாம் இழுத்து மூடிட்டு எங்கேயாவது போய் சாவ சொல்லுங்கள். அந்த ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதே வேஸ்ட்டு. மறுபடியும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ப்ரோ, நான் அவர்கிட்ட தான் கொடுத்து விட்டேன், என்னன்னு கேட்டு சொல்கிறேன். மறுபடியும் அதே ஃபோட்டோவை ஆக்சிடென்ட் ஆச்சு மயிர் ஆச்சுன்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்கான். காலையிலே பார்த்துட்டு தானப்பா சொன்னேன். நேத்து கொண்டு வந்து குடுக்குறேன்னு சொன்னா குடுக்க முடியல. இன்னைக்கு குடுத்து அனுப்புறேன்னு தானே சொன்னேன். அது ஏன் இன்னும் அனுப்பல? இங்க ஆல்ரெடி Flipkartகாரங்க எனக்கு பிரச்சனை பண்றாங்க. என் பொருள் எதுவுமே என் கைக்கு குடுக்காம டார்ச்சர் பண்றாங்க. அப்படி ஏதாவது லிங்க் வச்சு உங்க அளவுக்கு என் பொருள் எந்த இதுல போட்டாலும் எனக்கு கையில வராத மாதிரி ஏதாவது எனக்கு தெரியாம ஏதாவது சதி நடக்குதான்னு எனக்கு புரியல. ஏதாவது அதுல ஏதாவது லிங்க் இருக்குதா அவங்க ஏதாவது ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு? ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அதனாலதான் ஜியோ மார்ட்ல போட்டேன். ஜியோ மார்ட்ல உங்க மூலமா வர வேண்டியது அதுவும் பிரச்சனையா இருக்குது. நிம்மதியாவே வந்து வாழ்க்கையில இருக்க முடியாது போல. இருக்கிற பிரச்சனையில எவ்வளவு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சின்ன பிரச்சனை ஒரு மாச கணக்கா ஒரு பொருளுக்காக மல்லு கட்டிட்டு இருக்க முடியும். எனக்கு 1008 வேலை இருக்குதுப்பா. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, சரிங்களா, நான் கேட்டு சொல்கிறேன், இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு வரேன், ஓகேங்களா? அப்படியே தான் வந்து பேசுவான், வாழைப்பழத்தை கடிச்சிட்டு பேசுகிற மாதிரி. அது என்னவோ சொல்லுவாங்களே, குழன்னு பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசுவாங்கெல்லாம். எப்போ எடுத்துகிட்டு வருவேன்? நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு, இன்று போய் நாளை வான்ற மாதிரி தான் கதை இவங்கள்தெல்லாம். பார்சல் கொடுத்து தான் விட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் கால் பண்ண முடியல, ஃபோன் டிஸ்பிளே போச்சு. ஒவ்வொரு பாருங்களேன், மேலே மேலே போய் சொல்லுவாங்க போல இவங்கெல்லாம். பாருங்க, மறுபடியும் அவன் நாளைக்கு வரேன் ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்கல்ல. அது ஃபர்ஸ்டே சொல்லி தொலையலாம்ல. தம்பி, இதெல்லாம் என்னோட வேலையே இல்ல. எனக்கு 1008 வேலை இருக்கு. அந்த பொருள் எனக்கு வேணும். அதனால துணி கூட காய போட்டுக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். சோ அது புரிஞ்சுக்கணும். சோ இது வந்து டெலிவரி நம்ம வந்து கொடுக்க வேண்டியது உங்க சைட்ல இருந்து நீங்க கொடுத்துதான் ஆகணும். இதுக்கு நான் ஏன் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. வீட்டுக்கு வந்து சேர வரையும் உட்கார முடியல. அது எப்ப வர வேண்டியது? எவ்வளவு டிலே ஆகுதுல்ல பாருங்க. நேற்று நான் வந்து மெசேஜ் அனுப்புகிறேன், டம்மி நம்பர் போட்டு அவுட் ஃபார் டெலிவரி வருது, கொண்டு வந்து கொடுப்பீங்களா இல்லையான்னு. அதுக்கு பதில் வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாய்ஸ் நோட்டை அவன் பார்க்காம விட்டுருக்கணும், இல்லைனா இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணி வேறு எதுலையாவது பார்த்துருக்கணும். இதில் அவன் வந்து டபுள் டிக்கு தான் போயிருக்கு, இன்னும் பார்க்கல அந்த நாய். தம்பி, ரிப்ளை பண்ணாம இருந்தா எப்படிப்பா? ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு கால் பண்ண அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க மறுபடியும் அந்த நம்பரே தான் கொடுத்தீங்க. அவருக்கு மறுபடியும் போட்டானே எடுக்கவே இல்லை. ஒண்ணு அந்த பொருளை ரிட்டர்ன் அனுப்பிடுறேன், இல்லைன்னா எனக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும். எதையாவது சொல்லலாம் இல்ல. ஒரு 130 ரூபாய் பொருளை வாங்குறதுக்குள்ள படாத பாடுபடுறேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் இடத்துல நீங்க இருந்து பாருங்களேன். இந்த மாதிரி பண்ணா எவ்வளவு கோவம் வரும். ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க? என்னதான் பிரச்சனை? ஒண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும். தெளிவா சொல்லணும். நடக்க போறத சொல்லணும். நாளைக்கு கொடுக்குறேன்னு கடன்காரங்க மாதிரி இல்ல இருக்கு. ஆல்ரெடி அந்த மாதிரி ஏகப்பட்டது வந்து வாழ்க்கைக்கு கஷ்டமா இருக்கு. சோறு கூட சாப்பிட முடியல. லட்சக்கணக்கா வந்து லோன்ஸ் போட வச்சு ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து ஒன்னும் பிடிக்க முடியல. அந்த மாதிரி நீங்களும் வந்து நம்ம காசு கொடுத்து காசு திருப்பி வாங்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கு உங்க கதை. ஒரு பொருள் கொடுக்க முடியாதா? நாளைக்கு கொடுக்கறேன்னா நாளைக்கு கொடுக்கணும். மறுபடியும் பழைய போட்டோவை அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சிடென்ட் சொல்லிட்டு அத்தனோண்டு அடிப்பட்ட மாதிரி. உங்களுக்கு ஆக்சிடென்ட்டா? சந்தோஷம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. விச் மீன்ஸ் லைக் சந்தோஷம்ன்றது என்ன? நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த நேரத்துல நீங்க வந்து என்ன சொல்றா, வேலை பக்கம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. மறுபடியும் அதே போட்டோ அனுப்புறீங்க. நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்றீங்களே தவிர கொடுக்க மாட்டேங்கிறீங்க. போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு உங்க நம்பர்ல நான் வந்து சிபிஐ வேலை பார்த்து கண்டுபிடிச்சேன்? நீங்களே சொல்லுங்க. இந்த பொருள் எனக்கு கைக்கு வருமா வராதா? என்னதான் பிரச்சனை? இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் இல்லாம அப்ப அங்க வந்து வேலை பாக்குறீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கஸ்டமர்ஸ்க்காக சர்வீஸ் மோட்டோல ஒர்க் பண்ணணும். ஒரு சர்வீஸ் செக்டார்ல இருந்துகிட்டு கஸ்டமர்ஸ் அழகழிக்கிறீங்க, கஸ்டமரை அழ வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. சோ உங்களோட இதை பார்த்தா 1 ஸ்டார் 2 ஸ்டார் போட்டு வச்சிருக்காங்க. சோ யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா?
அந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க, அதில் வர சம்பளத்தில் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை ஓடுது. இல்லைனா வந்து அப்பா அம்மாலாம் சேர்த்து வச்சிருக்காங்களா, உங்களுக்கு காசு சேவிங்ஸ் ஆகுது போகுது. அதுல இருந்து காசு எடுக்கிறீங்களப்பா, அப்ப அந்த காசுக்கு வந்து வேலை பார்க்கணும்ல. ஒரு பொருளை எவ்வளவு நாள் தினமும் அவுட் ஃபார் டெலிவரின்னு போட்டு டம்மி நம்பர் போட்டு போட்டு அனுப்பி வைக்கிறீங்க. ஃபோன் பண்ணா வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு பொருளை வந்து போய் வாங்க முடியும்னா போய் வாங்கிட்டு போயிடுவோம். வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஆன்லைன்ல போட்டு விடுறோம். அந்த ஒரு பொருளுக்கு ஒரு மாசமா வந்து தேவடு காட்ட வேண்டியதா இருக்கு. தலையெழுத்து. இது என்னங்க தலையெழுத்து? இருக்கிற கஷ்டத்துல இன்னும் கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கு நீங்க பண்றதெல்லாம். டெலிவரி வாங்குறதுக்குள்ள ஒரு பொருளை வந்து ஆர்டர் போட்டதும் போதும் அது வந்து வீட்டுக்கு சேரத்துக்குள்ள படாத பாடு, நாய் படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. நல்லா இல்ல தம்பி இதெல்லாம். சொன்ன மாதிரி இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லு, மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா நல்லா இருக்கும். அந்த ஹப் இன்சார்ஜ் நம்பரை கண்டுபிடிச்சு இங்கே பார்க்குறதெல்லாம் அந்த ஆளு நம்பர் தான். எவ்வளோ தடவை கால் பாருங்க. 25ஆம் தேதி கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எவ்வளோ கால்ஸு, எதுக்கு தேவை எனக்கு இதெல்லாம்? 26ஆம் தேதியும் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. 29ஆம் தேதி ரெஸ்பான்ஸ் இல்லை. 30ஆம் தேதி ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ ஏதாவது ஒரு நிமிஷம் எடுத்து பேசியிருக்கும் போல. இருங்க பார்ப்போம். இங்கே பாருங்க. ஹலோ. பொருள் வந்து வர வேண்டியது ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு. நம்பர் வந்து வேற நம்பர் கொடுத்தப்ப அவர் வரல, இவங்க கிட்ட கால் பண்ணி கேளுங்கன்னு சொன்னாங்க. அவுட் ஃபார் டெலிவரி 2 நாளா வருது, பட் பொருள் கைக்கு கொண்டு வந்து கொடுக்கல. ஜியோ மார்ட் பொருள். புரியல. எந்த ஏரியா? வேப்பம்பட்டு. வேப்பம்பட்டுங்களா? பெருமாள்பட்டு. வேப்பம்பட்டு பேரு ஹரிபிரசாத். ஷேர் பண்ணிச்சுங்களா? சொல்லட்டா பார்த்து? ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பா நார்மல் மெசேஜா? எதுனா பண்ணுங்க. ஓகே. இந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம அந்த ட்ராக்கிங் நம்பர் வந்து அனுப்பியாச்சு, நார்மல் மெசேஜ் கால் பண்ணி சொல்லியாச்சு. ஆனாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. பார்த்து சொல்கிறேன், நோட்டுறேன்னு சொல்ல வேண்டியது சொல்ல மாட்டாங்க. தற்பொழுது உள்ளது. அழைப்பை ஏற்கவில்லை. सही रही है। கால் பண்றீங்களா? இங்க வந்து வாங்க முடியும். பெருமாள்பட்டுல. வரீங்களா? ஆமா வரீங்களா? சொல்றேன்னு சொன்னீங்க. ஹலோ. நேத்து நம்பர் ஆபீஸ் போய் பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா வரீங்களா? புரியல. வரீங்களா? எங்க பாஸ், நான் பெருமாள்பட்டுல இருக்கேன், நீங்க நெமிலிச்சேரி. நான் எங்க அங்க வந்து வாங்க முடியும்? ஓகே. நான் செக் பண்ணுறேன். எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 10 நிமிஷம். சரி ஓகே. நீங்க கால் பண்றீங்களா? பண்றேன். இப்படியே தான் வரீங்களான்னு கூப்பிடுறானுங்க. நொட்டுறதுக்கு எதுக்கு அவங்க ஹப்பு நடத்தணும்? அவன் ஃபஸ்ட்டே கேட்குறான், இப்போ எந்த ஏரியா? அவனுங்க பேசுகிற பேச்சு பாருங்க, அப்படியே திமிரு ஆணவ அகம்பாவம். சை, ஒரு நல்ல பீப்புளை ரெக்ரூட் பண்ணி கூட நடத்த தெரியல. கம்பெனியை சொல்கிறதா இவனுங்கள சொல்கிறதான்னு தெரியல. ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா சொல்லணும், இதுதான்னு சொல்லணும். ஆம்பளையாக இருந்தால் சொல்லுவானுங்க, பொட்டையாக இருந்தால் இப்படி தான் வந்து மறைச்சிப்பானுங்க.
கஸ்டமருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கஸ்டமரை அளவிட்டு வேடிக்கை பார்த்து கஸ்டமரோட பொருளெல்லாம் வந்து ரிட்டர்ன் அனுப்பிடுவானுங்க. நான்லாம் வந்து சொன்ன மாதிரி நடந்துப்பேன். அதுதான் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். அறிவுன்றது இருக்கணும், யாருக்கும் இல்லை, என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பீஸு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸு. ஈகாட் லாஜிஸ்டிக்ஸ் அதை விட மோசம். அவன் வந்து வேணுட்டுமே பிரச்சனை பண்ணுறான். அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற அந்த டெலிவரி பர்சன் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கல, அந்த ஹப் இன்சார்ஜ் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கல. இந்த எக்ஸ்பிரஸ் பீஸ்லேயும் அப்படி தான் இருக்காங்க. எல்லாம் கூட்டு கலவானிங்க போல். என் பொருளை என் கைக்கு கிடைக்காத அளவுக்கு எனக்கு பிரச்சனை பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸ்டூப்பிட் அசோல்ஸ். அறிவுன்றது இருக்காது போல இவனுங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கெல்லாம் நடக்குதா? உங்களுக்கெல்லாம் வந்து பொருள்ன்றது ஈஸியாக வருதா? எனக்கும் வந்துக்கிட்டு தாங்க இருந்தது. நடுவில் ஒரு சாடிஸ்ட் புறம்போக்கு பண்ண வேலை, அந்த ஈகாட் லாஜிஸ்டிக்ஸில் வர அந்த சாடிஸ்ட் புறம்போக்கு பண்ண வேலைக்கு நான் என்னைக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். என் பொருளை என் கைக்கு கொடுக்காம சாவடிக்கிறானுங்க. இது பற்றியெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதோ பிக் பாஸ் பற்றி போட்டாலாம் மட்டும் ஒரு நாளைக்கே வந்து 50,000 வியூஸ் போகுது, அவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குது, நல்ல கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வி ஆர் லிவிங் வித்? ஸோ எனக்கு வந்து வேறு என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் இவனுங்கெல்லாம் க்ரியேட் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் டிஸ்கஷன் போகணும். பிக் பாஸில் டிஸ்கஷன் போகிறீங்கல்ல, யாரோ ஒரு வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போடுறது, ரொமான்ஸ் பண்ணுறதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்களே, மக்கள் அப்படியாப்பட்ட மக்கள் இந்த மாதிரி பேசி நொட்டணும். புரியுதா? எல்லார் மேலே கோவத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லதுக்கு காலம் இல்லையா? வெளியில் கொண்டு வாங்க எல்லாரையும். இவங்கெல்லாம் என்ன பண்ணால் எப்படி சரி பண்ண முடியும்? இதெல்லாம் சொல்லுங்கள்.